இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வீட்டில் எல்லாருக்குமே கம்மங்கூழ் தான். இதுக்கு சைட் டிஷ் மாங்காய் ஊறுகாய் தான் வச்சுருந்தான். லஞ்சுக்கு சிக்கன் வாங்கி கொடுத்துருந்தாங்க. த்ரிஷனுக்கும் நக்ஷத்ரா பாப்பாவுக்கும் மட்டும் கொஞ்சமாக மட்டன் வாங்கியிருந்தாங்க. அதை 2 பேருக்கும் சூப் எடுத்துட்டு அதில் உள்ள மட்டனை பசங்கிட்ட கொடுத்தாச்சு. அவங்க 3 பேருமா ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டாங்க. நானும் அக்காவும் சேர்ந்து தான் இன்னைக்கு லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணணும். எங்களுக்கு வாங்கிட்டு வந்திருந்த சிக்கனை அப்படியே கிரேவியா வச்சுட்டு ரசம் தான் ரெடி பண்ணியிருந்தோம். நாங்கள் கிச்சனுக்குள்ள சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது ரெடியா பூனை சார் உட்காந்துருக்காங்க. எப்படா நாங்கள் போவோம் சாப்பிடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி வந்தவங்களை ஏமாத்த வேணான்னு அவங்களுக்கு ஒரு 2 பீஸ் வச்சாச்சு. இன்னைக்கு 2 பேருமா சேர்ந்து பண்ண சிக்கன் கிரேவி ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு. லஞ்சு சூப்பரா சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஈவினிங் ஒரு 4 மணிக்கு மேல மாமா எல்லாருக்குமே ரோஸ் மில்க் போட்டு கொடுத்தாங்க. இந்த வெயில் டைம்ல குடிக்கிறதுக்கு நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு. மற்ற ஊர்களோட ஒப்பிடும் போது கோயம்புத்தூர்ல கொஞ்சம் வெயில் ரொம்பவே கம்மி தான். அதுவும் அக்கா வீடு வந்து பாலக்காட் போற வழியில இருக்குனால ரொம்பவே ஜில்லுன்னு இருக்கு வீடு. குழந்தைங்களுமே ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அதுவும் நட்சத்திரா பாப்பாவும் த்ரிஷனும் ரொம்ப ஹாப்பியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க விளையாடுறத பார்க்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு.